என்ன முரளி, உன் ஃப்ரெண்டு இன்னும் மாதிரியே நினச்சிட்டு இருக்கான்? மூஞ்ச பத்தியா நல்லா பேய் அடிச்ச மாதிரி. ஏய், பேய் அறிஞ்ச மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு கதை, உண்மை கதை. என் ஃப்ரெண்டு அனிதா தெரியும்ல, அவ கல்யாணத்துக்கு கூட போயிருந்தோமே. கோயம்புத்தூர்காரி அவளா? அவளே தான். ஒரு நாள் நைட்டு 2 மணி இருக்கும். எனக்கு மெசேஜ் பண்ணா, என்னடி கல்யாணம் ஆகி 2 மாசம் கூட ஆவல, அதுக்குள்ள ஆன்லைன்ல மெசேஜ் பண்ற, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, ஒருவேளை ஊர்ல இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, அவன் என்ன பண்றான், நல்லா குடிச்சிட்டு குப்புரடிச்சு படுக்கிறா அப்படின்னு சொன்னான். இவ சலிச்சிட்டு சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கே, ஒருவேளை ஏதோ ப்ராப்ளமானு கேட்டேன். அப்பதான் ஒரு குண்டை தூக்கி போட்டா. அவன் அந்த விஷயத்துக்கு வேலைக்கே ஆவலையாம். அது சரி, அவ புருஷன் வேலைக்கு ஆகலனா அவ எதுக்கு உனக்கு நைட்டு 2 மணிக்கு ஃபோன் அடிக்கணும்? நீ என்ன 11 மணி டாக்டரா? அதெல்லாம் உனக்கு அதுக்கு, பொண்ணுங்களுக்குள்ள 1000 இருக்கும். கதை தான் நல்லா போயிட்டு இருக்குல்ல. ஏய் சொல்லு சொல்லு.